ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்து. சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாட்களிலிருந்து கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு லெந்து காலங்கள் துவங்குகிறது. வழக்கமாக இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகள், மரணங்களை நினைவு கூறுவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வழக்கமான ஒன்று. இந்த சிலுவையின் பாடுகளின் வழியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விடுதலையையும் நித்திய ரட்சிப்பையும் மீட்பையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆகவே இந்த நாட்களிலே சிலுவையை பற்றி, சிலுவையின் பாடுகளை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலே நாம் ஜீவிப்பதற்கு நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சிலுவையின் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வரப்போகிற ஒவ்வொரு நாட்களும் இரவு 8 மணிக்கு இந்த யூடியூப் வழியாக சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடும் மரணங்களை நாம் ஒளிபரப்பும்படி ஜெபத்தோடு ஆயத்தப்படுகிறோம். இவைகள் இரவு நேரத்திலே யூடியூப் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். இரவு நேரத்திலே நீங்கள் சற்று இளைப்பாறுகிற நேரம், அந்த நேரத்திலே நீங்கள் இந்த செய்திகளை தியானித்து ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உங்கள் மேல் ஒளிந்தருளப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை தியானித்து சிந்தித்து உங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த லெந்து காலங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய விடுதலையை, நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சபைகளின் சிற்பி என்று வர்ணிக்கப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கை ஒரு பயணம். இந்த பயணத்துல ஒவ்வொருவரும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையையும் உயர்வுகளையும் தேடிதான் இந்த உலகத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படை காரணமே சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் இந்த பூமியிலே நாம் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் இந்த சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தையும் சிக்கல்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து விடுகிறது. எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்கும் பொழுது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது நாம் மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். அவைகளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை. நம் வேலையில், நம்முடைய சரீரத்தில் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் மனதளவிலே கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுகிறோம். காரணம், அவைகளை நாம் எதிர்பார்த்தது இல்லை. நாம் எதிர்பார்ப்பது சந்தோஷமான வாழ்க்கை, நாம் எதிர்பார்ப்பது சமாதானமான வாழ்க்கை, நாம் எதிர்பார்ப்பது
ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடிய இந்த வாழ்க்கையில் நாம் யாராவது ஒருவர் தெரிந்தே துன்பத்தை தேடி போவோமா? யாரும் அப்படி போக மாட்டோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் துன்பத்தை தேடி போனவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் தியாகிகள் என்று சொல்லுவோம். இந்தியாவின் மகாத்மா காந்தி அவரோடு இணைந்து சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்கள் எல்லாம் போராடினால் துன்பம் வரும், வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று தெரிந்தே போராடி துன்பத்தை அடைந்தார்கள். தங்களுடைய உயிரை கூட இழந்து போனார்கள். தங்களுடைய சொத்துக்களை இழந்து போனார்கள். காரணம், நம்முடைய தேசத்தை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களை எதிராளிகளிடத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான், சுதந்திரத்திற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள். ஆனால் உலக சரித்திரத்திலேயே துன்பத்தை தேடி, அவமானத்தை தேடி, நிந்தையை தேடி போன ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேற ஒருவரும் இல்லை. எனவே தான் பவுல் சொல்லுகிறான், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் சொன்னதற்கு காரணம், அன்றைக்கு பவுலின் நாட்களிலே பவுல் ஊழியம் செய்த இடங்களிலே 2 விதமான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். 2 பிரிவு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பிரிவினர்கள் யூதர்கள், இன்னொரு பிரிவினர் கிரேக்கர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை மரணம் என்பது சாபத்தின் அடையாளமாக இருக்கிறது, அவமானத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது, துக்கத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. சிலுவை மரணம் என்பது கொடுமையான குற்றம் செய்தவர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் அந்த நாட்களிலே சிலுவையின் மரண தண்டனை வழங்கப்பட்டது. சிலுவை மரணத்தின் போது கடுமையாக, கொடூரமாக, மனித அபிமானமற்ற நிலையிலே, இரக்கமற்ற நிலையிலே அவமானப்படுத்துவார்கள். அதற்கு ஒரு உதாரணம், சிலுவை மரண தண்டனை பெற்றவர்களை ஆடை இல்லாமல் துன்புறுத்துவார்கள். அப்படியானால் எவ்வளவு சாபம் நிறைந்ததாக, அது எவ்வளவு துக்கம் நிறைந்ததாக, அது எவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருக்கும். அந்த சாபத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சிலுவையிலே புறஜாதி ஜனங்களுடைய கைகளினாலே மரித்த ஒருவர் நமக்கு எப்படி மேசியாவாக, இரட்சகராக, விடுதலை தருகிறவராக இருக்க முடியும் என்று யூதர்கள் சிலுவையில் மரித்த ஒரே காரணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிரேக்கர்களோ இதை முற்றிலுமாக பைத்தியக்காரத்தனம் என்றார்கள். சிலுவையில் மரித்தவர் குற்றவாளியாய் இருக்கும் பொழுது ஒரு குற்றவாளியை எப்படி நாம் வணங்க முடியும்? இது பைத்தியக்காரத்தனம் அல்லவா என்றார்கள். அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்குத்தான் இந்த வேத வசனம், கெட்டு போகிறவர்களுக்கு இந்த உபதேசம் பைத்தியக்காரத்தனமாக தெரியும் என்று உறுதியாக கூறுகிறார். காரணம், ஒரு பாவமும் அறியாத ஆண்டவர் நமக்காக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினாரே. இந்த தவக்காலங்கள், இந்த லெந்து காலங்கள், இந்த வல்லமையான செய்திகளை உபவாசத்தோடு ஒரு தெய்வீக சிந்தையோடு கூட நாம் தியானிப்போமே ஆனால் இவை நமக்கு தேவ பலனை கொண்டு வருகிறது, ரட்சிப்பை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் முறிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் முற்றிலும் விடுதலை அடைவோம். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது.
ஆகவே இந்த நாட்களிலே இந்த சிலுவையின் உபதேசத்தை தியானித்து, சிலுவையினுடைய பாடுகளை தியானித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற அவருடைய அளவற்ற நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். சிலுவையை பற்றி தியானிப்போம், சிலுவையை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவையின் நிமித்தம் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளின் நிமித்தம் நமக்கு சம்பாதித்து வைத்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசம் ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு, உம்மை அன்பு கூறுகிற எங்களுக்கு, உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிற எங்களுக்கு அது தேவ பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி நேரத்துல ஒரு தேவ பலன் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இறங்கி வருவதாக. பாவங்கள், சாபங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை ஃபார்வேர்டு செய்யுங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.